ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகா தேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம். அன்று இவ்வுலகம் அளந்தாயடி போற்றி அப்படிங்கிற 24வது பாசுரத்தை இன்னைக்கு அனுபவிக்க போகிறோம். ஜடகிரண சகலதர ஜட்டில நடபதி மகுட தட நடன படு விபுத சரி ததிபகுல மதுகளன லலித பத நளின ரஜ உபமிருதித நிஜ விருஜின ஜಗದುಬಲ ತನುರುಚಿರ ಪರಮ ಮುನಿವರ ಯುವತಿನುತ ಜಯ ಜಯ ಮಹಾವೀರ ಜಯ ಜಯ மகாவீர ராம. கீழ்பாட்டில் நடை அழகையெல்லாம் அனுபவிச்சா ஆண்டாளும் தோழிகளும் நடந்து வந்த உடனே என்ன பாச்சான், அந்த அழகில் அப்படியே சொக்கி போயிட்டாளாம். என்ன பண்ணுறாளாம், நம்மளுடைய சக்திக்கு முடிஞ்சது அவனுக்கு பல்லாண்டு பாடுறது தான் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாளாம். அன்று இவ்வுலகம் மலர்ந்தாய் அடி போற்றி அப்படின்னு ஆரம்பிக்கிறா. அந்த திரிவிக்ரம அவதாரத்தை கொண்டாடுறா. அன்று உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி. சரி, திரிவிக்ரமன் உலகத்தை எல்லாம் மலர்ந்தார் அப்படின்னு சொல்லி பாடுறா. அன்று உலகம் மலர்ந்தாய் அடி போற்றி. ராமபிரானுடைய திருவடியில் திருவடி துகள் என்ன பண்ணித்தான், அகல்யாக்கு சாப விமோசனம் கொடுத்துதான். மிதிலா நகருடைய எல்லை மிதிலைக்கு அழிச்சுன்னு போகிறார் விஸ்வாமித்திரர் ராமலக்ஷ்மணால். அப்போ மிதிலையோட எல்லைக்கிட்ட பார்த்தா ஒரு அழகான ஆசிரமம் இருக்கான். இந்த ஆசிரமம் ரொம்ப நன்னா இருக்கே, இது யாரோட ஆசிரமம்னு ராமபிரான் விஸ்வாமித்திர மகரிஷிகிட்ட கேட்குறானா. அப்போ விஸ்வாமித்திரர் சொல்கிறாராம், கௌதம முனிவரோட ஆசிரமம்ப்பா இது. இங்கே நீ காலடி பதிக்கணும் தெரியுமோ, உன்னுடைய திருவடி இந்த ஆசிரமத்துக்குள்ளே படணும் வா. என்ன காரணம் தெரியுமோ, அவளுடைய பத்தினி அகலிகை கல்லா இருக்காப்பா, யார் கண்ணுக்கும் புலப்படாதவளா இருக்கா. உன்னுடைய திருவடி துகள் பட்டு தான் அவளுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கணும் ராமா. அதனால் நீ உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாராம். ஆசிரமத்துக்கு உள்ளவா அப்படின்னு விஸ்வாமித்திரர் கூப்பிடுறாராம். ததா கச்ச மகாதேஜ ஆசிரமம் புண்ணிய கர்மனகா தாரையை நாம் மகா அபாகாம் அகல்யாம் தேவரூபிணி. நீ உள்ள உன்னுடைய திருவடி படணும் அப்படின்னாலாம் உள்ள திருவடி பதிக்கிறாரா. அந்த திருவடியோட துகள் பட்டு என்னாச்சா, சாபாசியாந்தம் உபாகம்ய ஏஷாம் தர்சனமாகதா. எல்லோர் கண்ணுக்கும் புலப்படுற மாதிரி ஆகிட்டாலாம் அகல்யாதேவி. கல்லையும் பெண்ணாக்கி வைத்த கமல மலர் பாதா தொல்லுலகில் கீர்த்தி மிகும் துரையேற கோராமா லாலி. ஆண்டாள் இந்த பாசுரத்தில் பல்லாண்டு பாடின மாதிரி ஸ்ரீமத் ராமாயணத்தில் யாரெல்லாம் பல்லாண்டு பாடினாலாம் ராமபிரானுக்கு. முதல்ல அயோத்தியாவாசிகள் பாடினாலாம். என்ன பாடினாலாம், ராமா நீ நன்னா இருக்கணும்டா, ராமா நீ நன்னா இருக்கணும்டா. சரி, நீ நன்னா இருக்கணும்னா நாங்கள் என்ன பண்ணணும், அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணலாம், நமஸ்காரம் பண்ணாலாம். யாரெல்லாம் நமஸ்காரம் பண்ணினாலாம், அந்த அயோத்தியில் இருக்கிற எல்லா தேவதைகளுக்கும் நமஸ்காரம் பண்ணினாலாம். நீ நன்னா இருக்கணும்பா. சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யாத்தே மனஸ்வினக. அப்படி அயோத்தியாவாசிகள்லாம் ராமன் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாடிட்டு அந்த நன்னா இருக்கணுங்கிறதுக்காக சர்வான் தேவான் நமஸ்யந்தி ராமஸ்யாத்தே மனஸ்வினக. அடுத்தது மாமனார் சுவாமி பல்லாண்டு பாடினாராம். என்ன சொன்னாராம், ஜனக மகாராஜர் கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறார் சீதையை. பா ராமச்சந்திரா நீ ராமபத்ரனா ஆகணும், உனக்கு மங்களம் உண்டாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தெரியுமா, என்னுடைய பொண்ணை கையை பிடிக்கணும். நீ பிரதீக்ஷைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீக்ஷ்வ பாணினா இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரிதவ பிரதீக்ஷைனாம் பத்ரம் தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. உனக்கு மங்களம் உண்டாகட்டும் பத்ரம் தே. ராமச்சந்திரனா இருந்த நீ இனிமேல் ராமபத்ரனா ஆகணும் அப்படின்னு மங்களாசாசனம் பண்ணுறாராம். அடுத்தது சீதாதேவி கைகை அம்மா சொல்லி அனுப்புகிறாளாம் சுமந்திரர்கிட்ட, சக்கரவர்த்தி இப்போ பேச முடியாத நிலைமையில் இருக்கார், இன்றைக்கி பட்டாபிஷேகம்னு அவரை கூப்பிட்றதுக்காக வந்தேலா சுமந்திரரே, சக்கரவர்த்தி கூப்பிட்டு அனுப்பிச்சான்னு சொல்லி ராமபிரானை இங்கே கூட்டுன்னு வாங்கணும் அப்படின்னு சுமந்திரரை சொல்லி அனுப்புகிறா கைகை. சுமந்திரர் வரார்.
வந்து ராமபிரான சக்கரவர்த்தியினுடைய ஆணை உங்களை கைகை அம்மாவுடைய திருமாளிகைக்கு அழைச்சின்னு வர சொல்லி அப்படின்னு விஞ்ஞாபிக்கிறார். ராம கிளம்புறதுக்கு முன்னாடி சீதா பிராட்டிகிட்ட சொல்கிறானா, ஏதோ பட்டாபிஷேகம் விஷயமாக தான் அப்பா கூப்பிட்றான்னு நினைக்கிறேன், இதை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே சீதா பிராட்டி என்ன சொல்கிறாளாம், உங்களுக்கு யுவராஜ பட்டாபிஷேகம் மன்னர் பண்ண போகிறார், கூடிய விரைவிலேவே ராஜசூய யாகத்தையும் செய்து வைப்பார். அப்போ யாக தீட்சை பெற்று விரத நியமங்களை எல்லாம் அனுஷ்டித்து உயர்ந்த மான் தோல் அணிந்து தூயவராய் மான் கொம்பை கையில் பிடித்து கொண்டிருக்கும் உங்களை பார்த்து நான் என்ன பண்ணுவேன் தெரியுமோ சுவாமி நாத்தா, பரவசம் அடைந்து உங்களுக்கு தொண்டு செஞ்சுட்டே இருப்பேன், உங்களுக்கு பல்லாண்டு பாடிண்டே இருப்பேன். உங்களை ஒரு திசையிலையும் ஒரு தேவதைகள் காப்பாற்றணும். கிழக்கில் இந்திரன் காப்பாற்றணும், தெற்கில் யமன் காப்பாற்றணும், மேற்கில் வருணன் காப்பாற்றணும், வடக்கில் குபேரன் காப்பாற்றணும். இப்படி எல்லா தேவதைகளும் தங்களை காப்பாற்றுவார்களாக. பூர்வாம் திசாம் வஜ்ரதரோ தட்சிணாம் பாதுதேயமக வருணக பச்சிமாமாசாம் தசே உத்தராம் திசம். இப்படி எல்லாரும் உங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு சீதாதேவி சொன்னாலாம். அடுத்தது தண்டகாரண்ய ரிஷிகள் தண்டகாரண்யத்துக்குள்ளே நுழையிறாளாம். ராமனும் இளைய பெருமாளும் சீதா பிராட்டியும் நுழையிறாளாம். அவளை பார்த்த உடனே இந்த ரிஷிகள்லாம் என்ன நினச்சாலாம், முதல்ல ராமபிரான்கிட்ட போய் சரணாகதி பண்ணி ராட்சசாலாம் ரொம்ப எங்களை படுத்துறாப்பா, நீ தான் காப்பாற்றணும்னு முதல்ல முறையிடலான்ட்டு அவாவா ஒரு அப்ளிகேஷனை கையில் வச்சுன்னு போகிறா. ஆனால் பார்த்த உடனே என்ன பண்ணுறாளாம், மங்களானி அப்படின்னு அவனுக்கு பல்லாண்டு பாடுறாளாம். தேதம் சோமம் இவோத்யந்தம் திருஷ்டா வை தர்மச்சாரிணக லக்ஷ்மணம் சைவ திருஷ்ட்வா தூ வைதேகீம் ச யசஸ்வினீம் மங்களானி பிரயுஜ்ஞானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாக. எப்படிப்பட்டவாளாம் இவாள்லாம், நிறைய புலன்களெல்லாம் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறவாள்லாம், காட்டில் என்ன கிடைக்கிறதோ காயோ கிழங்கோ இலையோ சருகோ எதையோ சாப்பிட்டுன்னு இருக்கிறவா, மன உறுதி மிக்கவா, எதை பார்த்தாலும் மனசு சஞ்சலமே இல்லாமல் இருக்கிறவாளாம். அவளுடைய மனசே அப்படியே ராமபிரானையும் சீதா பிராட்டியையும் இளைய பெருமாளையும் பார்த்து அப்படியே சொக்கி போயிட்டாளாம். என்னென்னவோ கேட்கணுன்னு வந்தவா, மங்களானி பிரயுஜ்ஞானாக பிரத்யகிருண்ணன் திருடவிரதாளாக இருக்கிறவாளே அந்த ராமபிரானுடைய அழகை பார்த்து என்ன சொன்னாலாம், நன்னா இருக்கணும்ப்பா, நீ நன்னா இருக்கணும்ப்பா அப்படின்னாலாம். அடுத்தது ஜட்டாயு மகாராஜர் என்ன சொன்னாராம், குற்றுயிரும் குலையுருமாக கிடக்கார் ஜட்டாயு. அப்படியே வரார் ராமபிரான் வரான், ஜட்டாயுவை பார்க்குறான். ஐயோ எப்படி உங்களுக்கு இப்படி ஆச்சு, யார் உங்களை இந்த மாதிரி பண்ணினா அப்படின்னோடனே நடந்ததெல்லாம் சொல்கிறாராம். சொல்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாராம், ஆயுஷ்மன்னு ராமா நீ நன்னா இருக்கணும்டா அப்படின்னு எப்போ சொல்கிறாராம், எந்த நேரமும் உயிர் பிரியும் அந்த மாதிரி இருக்க, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நீ நன்னா இருப்ப ஆயுஷ்மன்னு அப்படின்னு ராமபிரானுக்கு மங்களாசாசனம் பண்ணுறாராம் ஜட்டாயு மகாராஜர். இப்போது அடுத்தது ஆண்டாளுடைய பாசுரத்துக்கு வருவோம். பாசுரத்தோட ரெண்டாவது வரை என்ன சொல்கிறது, சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. என்ன பண்ணினானா எம்பெருமான், திரள்னா இங்கே பலம்னு ஒரு அர்த்தத்தை முதல்ல வச்சுன்னு பார்ப்போம். பலம், எம்பெருமானுடைய பலம் எப்படி இருந்துதான், என்ன பண்ணானா, கட்டுக்காவல் மிகுந்த இலங்கையிலே சென்று அணை கட்டி இலங்கைக்குள்ளே போனானா, எடுத்த உடனே ஓரம்பாலே ராவணன் தலையை கில்லாதே என்ன பண்ணானா, முதல்ல அவனுடைய சைன்யத்தெல்லாம் அழிச்சானாம், குதிரை ரதம் கிரீடம் அத்தனையும் நாசமாக்கினானாம். அவன் புத்திரர்கள் பந்துக்கள் மித்திரர்கள் ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு போய் அவன் புலம்புறதுக்கு கூட யாரும் இல்லாத மாதிரி அத்தனை பேரையும் நிர்மூலமாக்கினானா. அவனை நாசமாக்கி அவனுடைய படைகளெல்லாம் நாசமாக்கி அவன் நெஞ்செழிந்து போகும்படி, ஆகா இவன்தான் வீரன் அவனே அனுபவித்து விருது கொடுக்கும்படி ரஞ்சனீயச விக்ரமைகி என்று கொண்டாடும்படி இருந்தானாம். திரள் போற்றி சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. புலியை அதோட குகையிலே சென்று சந்திக்கிறதுன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி அந்த ராவணனை அவன் இருக்கும் இடமான இலங்கைக்கே சென்றான். அவனை அப்படியே அடிக்கிறான், கிரீடம் விழருது, அப்படியே ரதமெல்லாம் ஒடிஞ்சு போகிறது.
பார்க்குறானா, யோ வஜ்ரபாதாச நிசன்னி பாதாந்த சுக்ஷுபேனாபி சச்சால ராஜா சராமபானாபி ஹதோ பிருசாத்தக சச்சால சாபம் ச முமோச்ச வீரக. எந்த ஒரு ராவணன் வஜ்ராயுதத்தாலேயே அடித்தாலும் அப்படியே நிற்பானா, அப்படியே உறுதியாக தன்னுடைய மார்பை காமிச்சுட்டு நிற்பான், கொஞ்சம் கூட கலங்க மாட்டானா. அப்படிப்பட்டவன் என்ன பண்ணானா, அப்படியே நிலகுலைஞ்சு போயிட்டானா. எதால்? ராமபாணத்தால். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. இது திரள்னா பலம் அப்படின்ற அனுபவிக்கிறோம். இன்னொன்று திரள்னா மிடுக்கான். எப்படிப்பட்ட காம்பீரியத்தை காமிச்சானா, ராவணனை தன் வார்த்தையால் அப்படியே அவனை ஒரே அடியாக அடித்தானா எம்பெருமான். இன்று போய் நாளை வான்னு சொன்னானே. எப்படிப்பட்ட ராவணன், தன் பத்தினியை கவர்ந்தவன். அவன் அப்படியே நேரில் பார்த்தவொடனே உடனே ஒரு ஆத்திரம் ஒரே பானத்தை போட்டு அவனை உடனே முடிச்சுக்க வேண்டாமோ. என்ன பண்ணானா, கபந்தன் காலிலே விழுந்து குரங்கின் காலிலே விழுந்து கடலை சரணாகதி பண்ணி அணை கட்டி இலங்கை ஏறி பல நாள் தேடிய எதிரி கண்ணில் பட்டவாறே. அதுவும் எப்படிப்பட்ட எதிரி, தன்னுடைய பத்தினியை கவர்ந்து போன எதிரி, தான் இல்லாத நேரத்திலே பத்தினியை கவர்ந்து போன எதிரி, பல நாள் தேடிய எதிரி அவன் கண்ணில் பட்டவாறே. என்ன பண்ணலாம், ஓர் அம்பிலே அவனை மாய்க்காதே. என்ன பண்ணானா, இன்று போய் நாளை வா என்ற மகா குணத்தை என்னவென்று சொல்வேன். திரள் போற்றி திரள் போற்றி. ராவணா, நீ ரொம்ப களைச்சி போயிருக்க, நீ என்ன பண்ணுற, நான் ஒன்றா இன்றைக்கி எமன்ட்ட ஒன்றா ஒப்படைக்க போகிறதில்ல, நீ ரொம்ப களைச்சி போயிருக்க, நீ என்ன பண்ணு, இலங்கைக்கு போயிட்டு திருப்பி ஒன்றா படையெல்லாம் சேகரிச்சுட்டு வா, திருப்பி படையெல்லாம் சேகரிச்சுட்டு வா. போருக்கு வரதா இருந்தா, நீ சரணாகதி பண்ணுறதா இருந்தால் இதோட எல்லாத்தையுமே முடிச்சுக்கலாம், பிராட்டியை திருப்பி என்கிட்ட கொடுத்துரு. அல்ல, நீ போருக்கு தான் வருவேன்னு உறுதியாக இருந்தேன்னா நான் யாருன்றதை நாளைக்கு பார்ப்பேன் அப்படின்னு சொன்னானே. அப்படியே அங்கேயே செத்து போயிட்டானா ராவணன் அந்த வார்த்தையிலேயே. இந்த மாதிரி ஒரு வீரனை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சொன்னானே, அதுதான் திரளாம் மிடுக்கு. திரள் போற்றி. உன்னை எமன்ட்ட ஒப்படைக்காமல் வச்சுருக்கேன்டா, நீ போய் புதுசாக நன்னா ரெஸ்ட் எடுத்துக்கோ, நன்னா விஸ்ராமமெல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு நன்னா புதுசாக சேரு. போருக்கு வரதா இருந்தால், போருக்கு வரலன்னா சரணாகதி பண்ணலன்னா இதோட முடிச்சுக்கலாம். ஆனால் நீ போருக்கு வரதுன்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ராமனை யாருன்னு பார்ப்ப, அவனுடைய வில் தீரம் வீரம் என்னன்னு நாளைக்கு பார்ப்ப அப்படின்னு சொல்லி அனுப்புகிறானா. கச்சானு ஜானாமி ரணார்த்தி தஸ்வம் பிரவிஷ்ய ராத்திரிஞ்சர சர ராஜலங்கா ஆஸ்வாசிய நிர்யாகி ரதி சதன்வி ததாபவம் திரஷ்யசி மே ரதஸ்தக. என் ஆற்றலை காண்பாய். நாளைக்கு போருக்கு வந்தனா நாளைக்கு என்னுடைய ஆற்றலை காண்பாய். சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அன்றி உலகம் அளந்தாய் அடி போற்றி. சென்றங்கு தென்னிலங்கை செற்றாய் திரள் போற்றி. அவனுடைய திரள் ராமபிரானுடைய திரள் பலம், ராமபிரானுடைய திரள் மிடுக்கு காம்பீரியம். எப்படி திருப்பி அனுப்பிச்சாவன வார்த்தையால். ஒரு வில்ல அம்பை போட்டு அவனை அடிச்சிருந்தா கூட இவ்வளோ வலிச்சிருக்காது. இன்று போய் நாளை வா கச்சானு ஜானாமி ரணார்த்தி தஸ்வம் அப்படின்னு சொன்னானே, அந்த திரளுக்கு ஒரு பல்லாண்டு அப்படின்னு இந்த ரீதியில் இன்றைக்கி இந்த பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 25வது பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண. நமஸ்காரம்.